Hi friends, welcome back to our channel. This is Raji Sari Work Studio. இன்றைக்கி நம்ம குட்டி புட்டாஸ் கம்மியான மெட்டீரியல் வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் இருந்தாலே போதும். இந்த புட்டாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிராண்டான ஸ்லீவ் டிசைனே வந்து நீங்கள் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த புட்டாஸ் போட்டாலே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு சுகர் பீட் அண்ட் டியூப் பீட் சுகர் பீட் இந்த ஃபார்மேட்டில் லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு சுகர் பீட் போட்டுட்டு லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூப் பீட் போட்டுட்டு அகெயின் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீடாக தான் நம்ம லாக் பண்ணணும். ஒரே டைமில் 3 பீடும் லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்படி போடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த பேட்ச் லோட் பண்ணிட்டு போடணும். இப்படி நம்ம கண்டினியூஸாக போட்டு அந்த ஸ்லீவ் டிசைன் கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிங்கிள் புட்டாஸாக அங்கங்கே கூட இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த புட்டா டிசைன் போடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டியூப் பீட் எடுக்கணும். த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீடை போட்டுட்டு லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் எடுக்கணும். சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஹோல் வழியாக த்ரெட் எடுத்து அகெயின் சுகர் பீடை போட்டுட்டு அதே ஹோல் வழியாக திரும்பியும் த்ரெட் எடுத்து நம்ம வந்து சிங்கிள் பீட் லாக் போடுவோம்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் டியூப் பீட் போடுறேன், லாக் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் எடுக்கிறேன். அதிலேருந்து சுகர் பீடை போட்டு அதே மாதிரி அங்கேருந்து த்ரெட் எடுத்து லாக் போட்டுக்கலாம். அந்த சீக்வன்ஸ்குள்ளேருந்தே நெக்ஸ்ட் டைமும் த்ரெட் எடுத்து சிங்கிள் பீட் லாக் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸில் அங்கங்கே போடும்போது ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருக்கும். கீழே வந்து நீங்கள் ஒரு 3mm பீடும் சுகர் பீடும் வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் ஆட் ஆகலை. ஸோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ளவுஸில். இதுக்கு கீழே ஒரு 3mm பீடும் சுகர் பீடும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் டிசைன் வந்து நீங்கள் புட்டாஸாகவும் போடலாம். இல்லை இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லீவ் டிசைனும் சூப்பராக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 கட் பீடை லோட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைடாக வச்சுட்டு 2 டைம் வந்து லாக் வச்சுக்கணும். அப்புறம் 2வது பீடோட ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம வந்து 2 டைம் வந்து லாக் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 3 பீட் அகைன் லாக் வச்சுட்டு தான் நம்ம மேலே போய்ட்டு 2வது பீடோட ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து அங்கே ஒரு லாக் வச்சுட்டு தான் நம்ம திரும்ப லோட் பண்ணணும். அப்போ தான் இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லீவ் டிசைன் போட்டு அங்கங்கவும் போடலாம். இல்லை அந்த மாதிரி ஸ்லீவ் டிசைனாகவும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே கட் பீடை வச்சு ஒரு புட்டாஸ் டிசைன் 2 கட் பீட் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3mm பீடில் பியூர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது கோல்ட் கலர் பீட் கூட 3mm பீடு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த சைடு வச்சுட்டு 2 கட் பீடு வச்சுட்டு பியூர் பீடு வச்சுட்டு போட்டு சென்டரில் அதே மாதிரி லாக் வச்சுக்கலாம். சென்ட்ரலில் இருந்து இப்போ த்ரெட் எடுக்கிறோம். 2 பீடை வச்சுட்டு லாக் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே ஒரு பியூர் பீட் 3mm பீடு அண்டு ஒரு சுகர் பீடு வச்சிங்கன்னா இன்னுமே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.